மாறன் வீரா சீரியல் டிசம்பர் 2ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாறனை காமிக்கிறாங்க. மாறன் வந்துட்டு வீராவுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு பார்த்து வீரா டென்ஷன் ஆகி மாறன் கிட்ட, இங்கே பாரு, நீ கொஞ்சம் ஓவராக தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு வீரா, உனக்கு டிவோர்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னா நீ பதில் சொல்லி தான் ஆகணும். அதோட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்போ வீரா கேட்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போற அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, நேற்று நீ காலேஜ்லேருந்து வெளியில் வந்த பாரு, அப்போ பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்த அப்படின்னு. அப்போ வீரா நேரா மாறனை பார்த்து, இங்கே பாரு அப்படின்னு சொல்ல, மாறன் கேட்குறாரு, இங்கே பாரு, என்னோட ஒப்பீனியனை தான் சொன்னேன், நீ என் மேலே கோவப்படாத, கோவப்பட்டா அப்புறம் டிவோர்ஸ் கிடைக்காது அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா அப்படியே முறைச்சிக்கிட்டே மறுபடியும் படுக்கிறாங்க. அப்போ வீரா மாறனுக்கு மெசேஜ் பண்ண, மாறன் வீராவுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ மாறன் வந்துட்டு நிறையா சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு வீரா டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாரு, டிவோர்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வீரா தூங்கிடுறாங்க. இது நம்ம மாறனுக்கு தெரியாது. அப்போ மாறன் வந்துட்டு ஒரு 4-5 தடவை ஐ லவ் யூ அப்படின்னு அனுப்புகிறாரு. அப்போ மாறன் நினைக்கிறாரு, என்ன இது ப்ளூடிக் விழுக இல்லை, என்னாச்சு அப்படின்ட்டு மாறன் எந்திரிச்சு வீராவை பார்க்க, அப்போ வீரா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாறன் நினைக்கிறாரு, ஓ தூங்கிட்டாளா, ஒருவேளை அவள் முடிச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளோதான், நம்மளை கொன்று இருப்பா அப்படின்ட்டு நம்ம மாறன் வந்துட்டு அந்த அனுப்பின மெசேஜஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி டெலீட் பண்ணிட்டு படுக்கிறாரு. அப்போ வீரா கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போ மாறன் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வீரா அவங்களோட ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் மாறன் நிறைய மெசேஜஸ் டெலீட் பண்ணியிருக்கிறது தெரியுது. இதை பார்த்துட்டு வீரா நினைக்கிறாங்க, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ட்டு வீரா தூங்குறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ஒரு குழப்பத்தில் மாடியில் நின்றுக்கிட்டு இருக்காரு. வள்ளி கொடுத்த காஃபியை கூட குடிக்காம நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ வள்ளி துணிக்காய போடுறதுக்காக மாடிக்கு வராங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு குழப்பமாக நிற்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் டீ ஆறி போய் இருக்கிறதையும் பார்த்துட்டு வள்ளி வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி என்னடாச்சு, சுட சுட டீ வேணும் அப்படின்னு சொல்லி டீயை வாங்கிட்டு வந்துட்டு இப்படி ஆற வச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஓ அத்தை மறந்துட்டேன் அப்படின்ட்டு காஃபி எடுக்க போவ வள்ளி சொல்கிறாங்க, டேய் அந்த காஃபியவா குடிக்க போகிற, இரு நான் வேற கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பார்க்க, அப்போ கார்த்தி வந்து குழப்பத்தில் இருக்கிறத பார்த்துட்டு வள்ளி கேட்குறாங்க, டேய் கார்த்தி என்ன ஆச்சு, ஒரே குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் ஒரு போட்டிக்கு ஆரம்பிச்சேன்னு அத்தை, அந்த போட்டிக்கில் நிறைய லாஸ் ஆகிருச்சு அப்படின்னு. அந்த நீரை பார்த்து கண்மணி அந்த பக்கமாக வராங்க. அப்போ கார்த்தி வள்ளிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத வள்ளி காதில் வாங்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி அந்த போட்டிக் ரொம்ப லாஸ் ஆகிருச்சு, பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா அது எல்லாமே வந்துட்டு லாஸ் ஆகிருச்சு, அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருடா, ஒரு பிஸ்னஸ்னால் லாஸ் இருக்க தான் செய்யும், ஏன் உங்கள் அப்பாவையே பார்த்துக்கோ, இந்த மாதிரி எத்தனை தடவை அவருக்கு லாஸ் ஆகியிருக்கு தெரியுமா, அப்படி லாஸ் ஆகிட்டு அப்படின்னு துவண்டு உட்காந்துருந்தா அவரால் முன்னேறி இருக்க முடியுமா, எத்தனையோ லாஸை அவரை பார்த்துருக்காரு. இங்கே பாரு, நீ நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே அப்ராடு வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்த, நீ கவலைப்படாத, ஒரு தடவை பிக்கப் ஆயிருச்சுன்னா நல்லபடியாக பிக்கப் ஆகும், நீ கவலைப்படாம நீ ஆரம்பி, நீ அப்பா கிட்ட ஐடியா கேளு, ஒரு கண்டிப்பாக உனக்கு நல்ல யோசனைகள் சொல்லுவார், அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஹாப்பியாக பிஸ்னஸ் பண்ணலாம், அதோட பணம் லாஸ் ஆகிட்டுன்னு சொல்கிறியல்ல, அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் தான் எனக்கும் தெரியல என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அப்பா கிட்ட காசு கேளு, உங்களுக்காக தானே அவர் சம்பாதிக்கிறாரு, நீ கேளு, கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் நீ நல்லபடியாக பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டீன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாத்த கொஞ்சம் பணம் தேவைப்படுது தான், அப்போ தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், போட்டிக்கு மறுபடியும் இறக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளியும், இங்கே பாருடா, அப்பா கிட்ட கேட்கணும் அப்படின்னு கவலைப்படாத, உங்களுக்காக தான் அண்ணன் அவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அதை வச்சு என்ன பண்ண போறாரு, நீ வந்துட்டு அப்பா கிட்ட கேளு, கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி டென்ஷன் ஆகுறாங்க. கண்மணி வந்துட்டு நேராக கார்த்திகிட்ட, கார்த்தி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக கண்மணியை பார்த்துட்டு, சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்ல, கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கார்த்தி, நான் வந்துட்டு உங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது தான், ஆனால்
இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு போட்டிக்கு வந்துட்டு லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் திறமையை பற்றி எல்லாருமே சந்தேகப்படுவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த போட்டிக்கை உங்களோட சுய முடிவில் தான் வந்துட்டு ட்ரை பண்ணீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் எஃபோர்ட் போட்டீங்க. ஆனால் இப்போ திடீர்னு தோற்று போயிட்டீங்க அப்படின்ட்டு மாமா கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக அவங்க என்ன நினைப்பாங்க? நீங்கள் எந்தவித கம்பெனியும் ஒழுங்காக நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு நீங்களே வந்துட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி போயிட்டு மாமா கிட்ட பணம் கேட்டால் கண்டிப்பாக அவர் உங்களை ரொம்ப தப்பாக நினைப்பாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டிக்கை கூட உங்களால் நடத்துறதுக்கு திறமில்லை அப்படின்னு நினைப்பாரு. அதனால நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ராப்ளம்ஸை நீங்களே சார்ட் அவுட் பண்ண பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி செம்ம கோவப்படுறாரு. கார்த்தி நேராக வீராவை பார்த்து கண்மணியை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும் பிஸ்னஸை பற்றி அப்படின்னு சொல்ல கண்மணிக்கு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ வள்ளி டக்குன்னு ஏய் கார்த்தி பார்த்து பேசு அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக வள்ளியை பார்த்து அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்? நான் அப்ராடில் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்? அதோட நான் காசு கேட்குறது எங்கள் அப்பா கிட்ட தான். எங்கள் அப்பா தான் எனக்கு காசு கொடுக்க போகிறாரு. அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? தேவையில்லாமல் எங்களோட விஷயத்தில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க? நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நான் எந்த மாதிரி பிஸ்னஸ் மேனோட புள்ளன்னு தெரியும்ல? நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவரோட சிஸ்டர். உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ வள்ளி கார்த்தியை பார்த்து கார்த்தி பார்த்து பேசு அப்படின்னு. கார்த்தி வள்ளி கிட்ட எங்கள் அப்பா கிட்ட நான் காசு கேட்க போகிறேன், அவர் எனக்கு காசு கொடுக்க போகிறாரு. இன்னமும் இவங்க காசை எடுத்து கொடுக்குற மாதிரி வந்து பேசுகிறாங்க. பிஸ்னஸை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி அழுதுகிட்டே அவமானப்பட்டு போகிறாங்க. அப்போ கார்த்தி வள்ளியை பார்த்து பார்த்தீங்களா பந்தத்தோட எப்படி டாமினேட் பண்ணுறாங்கன்னு, அவங்க லெவல் என்னமோ அங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு. அப்போ வள்ளி நினைக்கிறாங்க, ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே அதை பெரிய விஷயமாக்கி பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவா. இவளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு வள்ளி நினைக்கிறாங்க. கண்மணி நேராக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு ராகவன் ஒவ்வொரு ஷர்ட்டாக எடுத்து பார்த்துட்டு இது போட்டு போகலாமா அது போட்டு போகலாமான்னு பார்த்துட்டு கடைசியாக ரெட் கலர் ஷர்ட் எடுத்து போடுறாரு. அப்போ நம்ம கண்மணி அழுதுகிட்டு வந்து உட்காடுறாங்க. கண்மணி அழுகிறத பார்த்துட்டு ராகவன் அதிர்ச்சியாகி நேராக கண்மணி கிட்ட போயிட்டு கண்மணி என்னாச்சு, ஏன் கண்மணி அழுகிற அப்படின்னு சொல்ல கண்மணி எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ ராகவன் கேட்குறாரு, உனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? வீட்டுக்கு போகணுமா கண்மணி சொல்லு அப்படின்னு சொல்ல அப்போ கண்மணி வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் பிரச்சனை, இதில் இன்னொரு பிரச்சனை வேற சொன்னேன்னா நான் வந்துட்டு அண்ணன் தம்பியை பிரித்து வச்சுட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அதனால நான் சொல்லலை அப்படின்னு. ராகவன் கேட்குறாரு, கண்மணி என்ன பிரச்சனைன்னு சொல்லு, உனக்காக நான் இருக்கேன்னு, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கிறது என்னுடைய பொறுப்பு, நீ என்னுடைய ஒய்ஃப் கண்மணி, என்ன பிரச்சனைன்னு சொல்ல அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, மறக்கணும்னு நினச்சாலுமே என்னால் அழுகையை நிப்பாட்ட முடியல, அந்த அளவுக்கு அவமானம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி தேம்பி தேம்பி அழுகுறாங்க. கண்மணி ரொம்பவே தேம்பி தேம்பி அழுகுறாங்க. கண்மணி அழுகிறத பார்த்துட்டு ராகவனால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ராகவன் வந்துட்டு கண்மணியை லவ் பண்ணுறாரு அப்படின்னு. அதனால தான் கண்மணி அழுகிறத பார்த்துட்டு ராகவனால் தாங்கிக்கவே முடியல. ராகவன் வந்துட்டு கண்மணிட்டு கேட்குறாரு, சொல்லு கண்மணி அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் இந்த வீட்டில் எந்த அளவுக்கு உரிமையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் உரிமையோடு இருக்கிறேனா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். உங்களுக்கு நிகராக தான் என்னை பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வீட்டில் இல்லைன்னா என்னை இப்படி தான் அவமானப்படுத்துகிறாங்க, இப்படி தான் நான் அவமானப்பட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும் அப்படின்னு. ராகவன் கேட்குறாரு, கண்மணி இப்படி இக்க வச்சு பேசாமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு. ராகவன் கேட்குறாரு, யாரு? மாறன் ஏதாவது ஒன்று சொன்னானா? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க, மாறன்லாம் எதுவும் சொல்லலை, உங்கள் மூத்த தம்பி இருக்காருல்ல கார்த்தி, அவர் தான் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு. அப்போ ராகவன் கேட்குறாரு, அவனா? அவன் அப்படி பேசுகிறவன் கிடையாதே, அப்படி எடுத்தெறிஞ்சு அவன் பேச மாட்டானே கண்மணி அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க, இதுக்கு தாங்க நான் சொன்னேன், உங்கள் தம்பியை பற்றி நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, இங்கே பாரு, கார்த்தி அப்படி பேச மாட்டான்னு தான் சொன்னேன், ஆனால் ஒன்று அப்படி பேச மாட்டான்னு நான் சொல்லலை, சொல்லு அவன் அப்படி என்ன சொன்னான் அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, அவரு ஏதோ பிஸ்னஸில் லாஸ் ஆகிருச்சான்,
அவரு உங்க அப்பா கிட்ட பணம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் போயிட்டு இந்த மாதிரி போட்டிக்கு வந்து நீங்க தான் தனியா ஆரம்பிச்சீங்க, லாபமோ நஷ்டமோ நீங்க தான் வந்துட்டு முன்னேறணும், இந்த மாதிரி பணம் கேட்டா அடுத்தடுத்து ஃபெயிலியர் ஆனாலும் திரும்பி பணம் கேட்கணும் அப்படின்னு தான் தோணும், அதனால லாபமோ நஷ்டமோ நீங்க தான் வந்துட்டு இதை ட்ரை பண்ணணும், மாமா கிட்ட எல்லாம் பணம் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நீ ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரோட தங்கச்சி, உனக்கு இந்த பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும், நான் அப்ராட்ல பெரிய பிஸ்னஸாக பண்ணிட்டு சொந்த ஊருக்கு வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவரோட தங்கச்சி, நீங்கள் வந்துட்டு எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னை உங்கள் தம்பி ரொம்ப அவமானப்படுத்திட்டாரு. நான் எதுக்காக அட்வைஸ் பண்ணேன்னா, அவரும் இந்த வீட்டில் ஒருத்தர் தான், நானும் இந்த வீட்டில் ஒருத்தி தான். நான் வந்துட்டு அவருக்கு அண்ணி முறை தானே, நான் வந்துட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லையா, நான் இந்த குடும்பத்தில் கொஞ்சம் கூட நான் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடாது, நான் வந்து என் வேலை உண்டுன்னு இருந்திருக்கணும், ரொம்ப ஃபீல் பண்ணாரே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அட்வைஸ் பண்ணேன். கடைசியில் அவர் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாருங்க, எனக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்மணி பயங்கரமாக அழுகுறாங்க. இதை கேட்டுட்டு ராகவன் சொல்கிறாரு, கண்மணி இதுக்காக போய் அழுகுறியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, என்னால் நீங்கள் அவங்க யாருக்கிட்டையும் கேட்க வேணாம், ஏன்னா நான் வந்து இந்த வீட்டில் ஜஸ்ட் ஒரு மருமக தான், நான் வந்துட்டு எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது இப்போதான் உங்கள் தம்பி வந்து புரிய வச்சிருக்காரு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்க புரிய வைக்கும்போது தான் எனக்கு தெரியுது, நான் இந்த வீட்டில் ஒரு சாதாரண ஆள் தான், எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த வித உரிமையும் இல்லை அப்படி எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு போயிட்டு உங்கள் தம்பிக்கிட்ட கேட்டு உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்க வேணாம் அப்படின்னு கண்மணி பயங்கரமாக நடிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராகவன் வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட் ஆச்சே, கண்மணி என்ன சொன்னாலும் நம்புறவர். கண்மணி சொல்கிறத அப்படியே ராகவன் நம்பி, வா கண்மணி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, கண்மணி சொல்கிறாங்க, என்னங்க என்னால் எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்கிறேன்னு விடுங்க, இதோட என் தலையெழுத்து நடக்கிறது நடந்துக்கட்டும், இந்த வீட்டில் எனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் இல்லைன்னா நீ அட்வைஸ் பண்ணுறதுக்கு முழு உரிமை இருக்குது, இதை போயிட்டு கார்த்தி இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு, வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை ராகவன் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்துட்டு, டே கார்த்தி எங்கடா இருக்க, வெளியில் வாடா அப்படின்னு சொல்ல, வள்ளி நினைக்கிறாங்க, ஆஹா இந்த கண்மணி வந்துட்டு வேணுங்கிற அளவு சொல்லி பிரச்சனையை உண்டாக்கிட்டாளா, என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்ட்டு வள்ளி அங்கேருந்து வந்து ராகவனை பார்த்து, ராகவா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, ராகவன் சொல்கிறாரு, கார்த்தி எங்க, உடனே கூப்பிடு அப்படின்னு. வள்ளி சொல்கிறாங்க, கார்த்தி இங்கே தாண்டா இருக்கான், என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. நீங்கள் இருங்கத்த, நீங்கள் கார்த்தியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தின்னு கத்த, கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, ராகவன் கேட்குறாரு, இங்கே பாரு, இப்படிதான் நீ வந்துட்டு உன் அண்ணிக்கிட்ட பேசுவியா, இவங்க யாரு உனக்கு அப்படின்னு ராகவன் சொல்றதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அண்ணன் பொண்டாட்டி அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, உனக்கு யாருடா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எனக்கு அண்ணி அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, அண்ணின்னா என்ன முறைன்னு தெரியும்ல, இங்க பாரு, உனக்கு எதுவும் பிரச்சனைனா அட்வைஸ் பண்றதுக்கு கண்மணிக்கு முழு உரிமையே இருக்கு, அதை விட்டுட்டு உனக்கு எந்த உரிமையும் இல்லை, பிஸ்னஸை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை நீ அவமானப்படுத்தி பேசியிருக்க, இதெல்லாம் தப்பு கார்த்தி அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இங்க பாருங்க, உங்களுக்கு எதுவும் அட்வைஸ் வேணும்னா அவங்க சொல்லிக்கிட்டோம், ஆனா தேவையில்லாம என்னுடைய விஷயத்துல தலையிடுறதுக்கு அவங்க யாரு, இங்க பாருங்க, நான் வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு அப்படின்னு நான் என்னோட பிஸ்னஸை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அவங்க வந்துட்டு அப்பா கிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, அவங்க காசையா வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்ப ராகவன் டென்ஷன் ஆகி, டேய் கார்த்தி நீ தேவையில்லாம பேசுற, கண்மணிக்கு எல்லா உரிமையும் இருக்கு, இந்த குடும்பத்துல அவளும் ஒருத்தி தான், நான் வீட்டுல இல்லைன்னா என்னோட பொசிஷன்ல இருந்து அவ முடிவெடுக்கிறதுக்கு முழு உரிமையும் இருக்கு, நீ தேவையில்லாம நீ கண்மணிய அவமானப்படுத்தி இருக்க, மன்னிப்பு கேளு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எந்த தப்பும் பண்ணாம இருக்கையில எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், அவங்கவங்க வேலை என்னமோ அவங்கவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, டே கார்த்தி நீ தேவையில்லாம பேசுற அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்னன்னா கையை உயர்த்தி எல்லாம் பேசுற, என்ன அடிக்க போறியா, அடி அப்படின்னு. அள்ளி வந்துட்டு நேரா கார்த்தி கிட்ட, கார்த்தி என்ன கார்த்தி இப்படி பேசுற, அண்ணன் கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசு அப்படின்னு கார்த்தி கேக்குறாரு. அத்தை என் மேல எந்த தப்பும் இல்லாம நான் எந்த பொறுமையா பேசணும், என் மேல எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு. அப்ப கண்மணி வந்துட்டு,
அண்ணன் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷத்துல நிக்கிறாங்க. அப்ப வள்ளி போயிட்டு ராகவனையும் நம்ம கார்த்தியையும் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா ராகவன் கொஞ்சம் கூட சொல்றதை கேட்கறதுக்காகவே இல்லை. கண்மணி போட்ட சாவில ராகவன் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ராகவா நீ தேவையில்லாம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாம நீ பேசாத அப்படின்னு. அப்ப ஒரே சத்தமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு மாறன், வீரா, ராமச்சந்திரன் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா ராகவனை பார்த்து, ராகவா என்ன ஒரே சத்தமா இருக்கு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. மாறனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, இப்படி அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்ற, இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப கண்மணி வந்துட்டு, மாமா தப்பெல்லாம் என் மேலதான், நான் தான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும் அப்படின்னு. ராமச்சந்திர கேக்குறாரு, என்ன கண்மணி நீ வந்துட்டு பழியை ஏத்துக்கிற, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, மாமா கார்த்தி வந்துட்டு ஏதோ போட்டிக்கு ஆரம்பிச்சாரா, அந்த போட்டிக் கொஞ்சம் கூட லாபமே இல்லாம நஷ்டத்துல விழுந்துருச்சாம். அதை பத்தி அவங்க அத்தை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. லாபம் இல்லாம நஷ்டத்துல போனதுனால காசு தேவைப்படுது, உங்ககிட்ட கேக்குறதா அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி அடுத்தவங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களோட திறமை வெளியில வராம போயிடும், உங்களோட லாபத்தையும் நஷ்டத்தையும் நீங்க தான் பார்த்துக்கணும், அப்பதான் உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரு, நான் கொஞ்சம் கூட படிக்கவே இல்லை, அப்ராட்ல நான் படிச்சுட்டு வந்தேன், எனக்கு வந்துட்டு ஆட்டோ டிரைவரான ஒருத்தனோட தங்கச்சி வந்துட்டு எனக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட ராமச்சந்திரன் நேரா ராகவனை பார்த்து, ராகவா கார்த்தி சொன்னதுல எனக்கு எந்த தப்பும் இல்லை, இந்த பிஸ்னஸ் விஷயத்துல கண்மணி பேசினது தப்பு தான். கார்த்தி வந்துட்டு அவன் சுயமா தான் முடிவெடுத்திருக்கான், கேட்கறதா கேட்க வேணாமா அப்படிங்கிறது அவனோட முடிவு. இதை பத்தி கண்மணி பேசினது ரொம்ப தப்பு அப்படின்னு. கண்மணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ராகவன் வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா என்னப்பா, அப்ப கார்த்தி வந்துட்டு கண்மணியை திட்டுனது சரியா அப்படின்னு. ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, பிசினஸ்ல நிறைய பிரச்சனைகள் நடக்கும், அதுக்காக இப்படி எடுத்தம் கவுத்தம் அப்படின்னு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போடலாமா, இது ஒரு சாதாரண பிசினஸ், இதுக்கு போயிட்டு நீ இப்படி பேசுனது ரொம்ப தப்பு. இங்க பாரு கண்மணி, நீ சரியாதான் சொல்லியிருக்க ராகவன்கிட்ட கேட்காத அப்படின்னு. ஆனா ராகவன் உன் மேல வச்சிருக்க அளவுக்கு அதிகமான பாசத்தால இப்படி பேசிட்டான், நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேணாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அப்பா என்னால வந்துட்டு எந்த பிரச்சனையும் வேணாம், இதோட விடுங்க அப்படின்னு. அப்ப கண்மணிக்கு ரொம்ப அசிங்கம். கண்மணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு நேரா ரூம்ல உட்காந்துருக்க ராமச்சந்திரன் நேரா ராகவனை பார்த்து, இங்க பாரு ராகவா, இனிமே நீ பிசினஸ நடத்த வேணாம், கார்த்தி இனிமே நீ கணக்கு விளக்கு எல்லாத்தையும் நீனே பாத்துக்க, ராகவனோட இந்த முன் கோபத்தினால பிசினஸ் பாதிக்கப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, ராகவா உன்னுடைய கோபம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த பிசினஸை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த இடத்துல இருந்து போறாரு. ராகவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாறனவங்க அப்பாட்டா, அப்பா இந்த மாதிரி முடிவு எடுக்க வேணாம்னு சொல்ல, அப்ப ராமச்சந்திரன் மாறனை பார்த்து, நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம், மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.